தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர், தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் மிகச்சிறந்த வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்பு கேட்பவரை விட மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவருடைய மனநிலை மிகவும் உயர்ந்தது. மன்னிப்பு கேட்டதுக்கு நன்றி அப்படின்னு மன்னிப்பை அளிக்கக்கூடியவர் ஒரு வார்த்தை திரும்ப சொன்னார்னா அதை விட உயர்ந்த விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு மன்னிப்புக்கு உதாரணமாக இருந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனார். காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போனப்ப ஒரு மரத்து மேலே ஒரு பெரிய விலங்கு உட்கார்ந்துருக்கிறத பார்த்தார். இந்த விலங்கை வேட்டையாடுனா நமக்கு பெரிய விருந்து தான் நினச்சிக்கிட்டு, மிகப்பெரிய வேட்டையாகவும் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த விலங்கை குறிப்பாத்து அம்பை விட்டார். விலங்கு மாதிரி ராஜாவுக்கு தெரிஞ்ச அந்த உருவம் மரத்தில் மறைஞ்சிருந்ததுனால சரியாக அவராட்டி பார்க்க முடியல. ஆனாலும் அந்த அம்பை விட்ட உடனே சரியாக போய் அந்த உருவத்தை அம்பு தாக்குச்சு. விலங்கு எதுவும் இல்லை, பொத்துன்னு ஒரு பெரிய ஒரு சத்தத்தோட ஒரு சின்ன பையன் விழுந்தான். ஒரு 6 வயசு 7 வயசு தான் இருக்கும். அந்த பையன் சத்தத்தோடு கீழே விழுந்தான். சரியாக மார்பு பகுதியில் போய் அம்பு தாக்கி இருந்ததுனால கொஞ்ச நேரத்தில் துடிச்சு இறந்து போனான். அதை பார்த்த ராஜாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. உடனே வீரர்களை கூப்பிட்டாரு. சீக்கிரம் போய் இந்த சின்ன பையனோட பெற்றவங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார். போன வீரர்கள் ரொம்ப நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. ஒரு வயசான அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுடைய தொழில் விறகு வெட்டுறது. ராஜா அவங்கக்கிட்ட கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார். தன்னுடைய பிள்ளை அம்புப்பட்டு இறந்து போய் கிடக்கிறத பார்த்தோன்னே துடிச்சு போய் கதறி அழ ஆரம்பித்தாங்க. ராஜா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்னார். அவங்க கொஞ்சம் ஆசுவாசப்பட்ட நேரத்தில் இவர் அவங்களுக்கு முன்னாடி போய் கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் மல்க ஒரே ஒரு விஷயத்தை கேட்டார். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனாலும் அவங்க சமாதானம் அடைஞ்ச மாதிரி தெரியல. பெத்த பிள்ளைய 6 வயசு பிள்ளைய பறி கொடுத்துட்டு இருக்கிறவங்க எப்படி சமாதானமாவாங்க? அதனால் ராஜா ஒரு விஷயத்தை செஞ்சார். வீரர்களை கூப்பிட்டு 2 தட்டு எடுத்துகிட்டு வர சொன்னார். ஒரு தட்டில் அவருடைய உடை வாளை எடுத்து வச்சார். இன்னொரு தட்டில் நிறைய வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், தங்கம்னு விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அதில் வச்சார். இப்போ 2 தட்டையும் கீழே வச்சுட்டு நேராக போய் அந்த விறகு வெட்டி தம்பதியினருக்கு முன்னாடி மண்டி போட்டு நின்னார். கையெடுத்து கும்பிட்டு அந்த விறகு வெட்டிக்கிட்ட சொன்னார், மக்களை காப்பாற்ற வேண்டிய மன்னனான நானே என்னுடைய ஒரு குடிமகன், அதுவும் சின்ன வயசு பையன் இறந்து போகிறதுக்கு காரணமாயிட்டேன். என்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தமாக ஒரு தட்டில் வாழை வச்சுருக்கேன், இன்னொரு தட்டில் விலை மதிப்பில்லாத தங்கம், வைரம், வைடூரியம்னு ஆபரணங்களை வச்சுருக்கேன். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க, அதை எடுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சாலும் சரி, இல்லை இந்த உடைவாளை எடுத்து என்னுடைய கழுத்தை வெட்டி எனக்கு மரணத்தை தண்டனையாக கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு திரும்பவும் கைகுப்பி அந்த விறகு வெட்டிக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு சொன்னார். இப்போ இருக்கக்கூடிய வீரர்களுக்கு, அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு பயம். எங்கே அந்த விறகு வெட்டி கோபப்பட்டு மகனை இழந்த கோபத்தில் துக்கத்தில் வாளை எடுத்து நம்ம மன்னனை வெட்டிட்டா என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் ஒரு பதட்டத்தோடு பார்த்தாங்க. அங்கே ஒரு பெரிய அமைதி நிலவுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் போனதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு அந்த விறகு வெட்டி துக்கம் நிறைஞ்ச குரலில் பேச ஆரம்பித்தார். இந்த வைரம், வைடூரியம், தங்கம், இந்த ஆபரணங்கள்லாம் இருக்கக்கூடிய தட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய பிள்ளையோட உயிருக்கு நானே விலை பேசிட்டதாக அர்த்தமாயிடும். அதனால் அந்த தட்டை நான் எடுத்துக்க மாட்டேன். அதுதான் உலகத்திலேயே கேவலமான செயல். அதனால் அந்த தட்டை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த தட்டை பார்த்தாரு. அந்த தட்டில் ராஜாவோட உடைவாள் இருந்தது. இப்போ சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம் வந்தது. எங்கே வாளை எடுத்து ராஜாவை வெட்டிடுவாரோ அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் பார்த்தாங்க. இப்போ விறகு வெட்டி திரும்பவும் பேச ஆரம்பித்தார். நடந்து போச்சு, என் மகனே போயிட்டான். இப்போ போய் இந்த வாளை எடுத்து இந்த தவறுக்கு காரணமாக இருந்த ராஜாவை நான் வெட்டுனேன்னா, தண்டனை கொடுத்தேன்னா இந்த நாடு நல்ல மன்னனை இழந்துடும், குடிமக்களும் ஒரு நல்ல அரசனை இழந்து நாடே நிர்கதியாக போயிடும். அதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் ராஜாக்கிட்டேருந்து எதிர்பார்த்தேன். அது வேற ஒன்றும் இல்லை, அவரோட மன்னிப்பு. இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும்
நிறைய வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் அவர் நல்ல மனிதராக இருந்ததுனால முன்னாடி பிள்ளையை பறி கொடுத்துட்டு நிற்கிற முன்னாடி மண்டி போட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு கைகூப்பி கேட்டார் இல்லையா, அந்த ஒரு வார்த்தையிலேயே அவர் செஞ்ச தவறு அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. அதனால் மன்னருக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன். அந்த மன்னர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கைகூப்புனப்ப அவர் கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் துளிகள் வந்து விழுந்தது இல்லையா, அந்த கண்ணீர் துளியே எனக்கு போதுமானது. அதில் மன்னிப்பும் கலந்திருந்தது, அவருடைய மிகப்பெரிய அன்பும் கலந்திருந்ததுன்னு சொல்லிட்டு மன்னிப்பையே நான் ஏற்றுக்கிறேன்னு அந்த விறகு வெட்டி பெரிய பெருந்தன்மையோட நிறைய ஞானத்தோட பதிலை சொன்னார். சுற்றி இருந்த அமைச்சர்களும் வீரர்களும் நிறைய புத்திசாலியாக இருந்த அத்தனை பேரும் அசந்து போயிட்டாங்க. ஒரு காட்டில் வசிக்கக்கூடிய வயதானதொரு விறகு வெட்டிக்கிட்ட இப்படி ஒரு ஞானமானு எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. மன்னிப்பை விட உயர்ந்த விஷயம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாரும் உணர்ந்தாங்க. உலகின் எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்பு கேட்பவரை விட ஏற்றுக்கொள்பவரின் மனநிலைதான் உயர்ந்தது. மன்னிப்பு கோரியதற்கு நன்றி என மன்னித்தவர் கூறும்பொழுது மன்னிப்பு மேலும் உயர்ந்ததாகிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்போம், மனிதம் வளர்ப்போம். நன்றி.